பைரவரை வழிபடுவதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல பைரவர் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு போலீஸ்மேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நினைவிற்கு வந்துவிட வேண்டும். போலீஸ்மேன் எதுக்காக இருப்பார்? நம்முடைய பாதுகாப்பிற்காக. ஆக பைரவர் அப்படின்னு சொன்னாலே அது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்துடணும். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், பைரவரனுடைய வாகனமாக எதனை வைத்திருக்கிறார்கள்? பைரவர்னு சொன்ன உடனேயே நமக்கு அந்த நாயினுடைய உருவம் ஞாபகத்துக்கு வந்துடுறது இல்லையா? நம்ம என்ன நாயை பார்த்தா கூட இதோ பைரவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தெரியுமா? அவருடைய மந்திரமே பார்த்தோம்னா ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லுவா. ஸ்வானத்வஜாய அப்படின்னு சொல்றா. ஸ்வானம்னு சொன்னா நாய் அப்படிங்கிறத குறிக்கும். மந்திரத்திலேயே அந்த நாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாய் நம்ம எதுக்காக வீட்டில் வளர்ப்போம்? நம்முடைய பாதுகாப்பிற்குத்தானே. ஆக அந்த பைரவர் அப்படின்னு சொன்னாலே பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆலயத்தில் கூட பார்த்தோம்னா அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக ராத்திரி அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிச்சுட்டோம், எல்லா நடையையும் சாத்திட்டு மூலஸ்தானத்தை எல்லாத்தையும் கதவை லாக் பண்ணிட்டு சாவியை கொண்டு போய் நேராக பைரவர் சன்னிதானத்தில் வச்சுடுவாராம். பைரவர் சன்னிதானத்தில் வச்சுட்டு நீட்டாக வெளியில் கதவை பூட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப வந்த உடனேயே காலையில் வந்த உடனே மறுபடியும் பைரவர்கிட்டேருந்து தான் சாவியை எடுத்துட்டு வந்து அப்புறம் மூலஸ்தானத்திலேருந்து எல்லா சன்னதிகளினுடைய கதவையும் திறப்பார். இதுதான் எல்லா சிவாலயங்களிலுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆக சாவியை அவர்கிட்ட கொண்டு போய் இன்சார்ஜ் கொடுக்குறோன்னு சொன்னால் அவர்தான் பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய துன்பங்களிலிருந்து, நம்முடைய அந்த நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களிலிருந்து, தடைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பவர் யார்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த பைரவர் தான். ஆக பைரவரை நாம் நம்பும் பொழுது நமக்கு அது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மறைமுகமான எதிரிகளாகட்டும் அல்லது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாகட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நம்மளால் அதை சமாளிக்கவே முடியல அப்படின்னும் போது தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆக அந்த மாதிரி நம்மளால் சமாளிக்க முடியல, ஏதோ ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் பொழுது நாம் பைரவரை சென்று பிரார்த்தனை செய்து கொண்டால், பைரவரிடம் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டால் நமக்கு உண்டாகக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னே வச்சுப்போமே, வாஸ்து தோஷம் இருக்கோ இல்லையோ ஒரு ஸ்தான பலம் என்பது நமக்கு வேண்டும். அந்த இடமானது எந்த விதமான பிரச்சனையும் இன்றி, ஏதோ ஒரு சொத்து அப்படிங்கிறத ஒன்று வாங்குகிறோம், அந்த சொத்தில் ஏதோ ஒரு லிட்டிகேஷன்ஸ்ங்கிறது வர்றது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வர்றது, ஒரு வில்லங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் பாதுகாக்கணும்னு சொன்னால் அதற்கு பைரவ பூஜையை செய்ய வேண்டும். பூமி பூஜை செய்கின்ற நாளிலேயே ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்ட போகிறோம்னு சொன்னால் அந்த பூமி பூஜை செய்வதற்கு முன்னதாகவே, அந்த பூமி பூஜைங்கிறத ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்திலேயே இந்த பைரவர் பூஜை என்பதையும் செய்வார்கள். இது பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியும் பண்ணுவா. அதே மாதிரி ஏதோ ஒரு ஆலயத்தை புதுசாக நிர்மாணம் பண்ண போகிறா அப்படின்னு சொன்னால் அங்கேயே இந்த சதுஷ்டி பைரவர்னு சொல்லுவா. பைரவருக்கு 64 ஸ்வரூபங்கள் என்பது உண்டு. சதுஷ்டி யோகினி சமேத, சதுஷ்டின்னு சொன்னால் 64ன்னு அர்த்தம். சதுஷ்டி யோகினி சமேத சதுஷ்டி பைரவ தேவதா அப்படின்னு சொல்லி அவர்களை ஆவாகனம் செய்து அந்த பைரவர் பூஜைகளை செய்து அதனை தொடர்ந்து தான் அவர்களுக்குரிய அந்த பலிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதனை தொடர்ந்து தான் பூமி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணுவார். அதுபோல் செய்யும் பொழுது அந்த பகுதியானது எல்லா வில்லங்கத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறது. அதுபோக அந்த திருஷ்டி தோஷமாகட்டும், வெளியிலிருந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலும் அது அத்தனையுமே இந்த பைரவர்களுடைய அம்சங்கள் தடுத்து நிறுத்தி விடுகின்றன. ஆக பைரவரை எதற்காக வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னால், வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எதிர்மறையான சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் பைரவர் என்பதை நாம் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பைரவருக்கு பார்த்தீங்கன்னா விசேஷமாக அந்த இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்று அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லுவார்னா, பூசணிக்காய் எடுத்துக்கோ, அந்த ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டு அதில் ஹோல் பண்ணி அதுக்குள்ளே இலுப்பை எண்ணெயை விட்டு அந்த இலுப்பை எண்ணெயிலே விளக்கேற்றி வையுங்கள். அதுவும் என்னைக்குன்னு பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி நாளிலேன்னு சொல்லுவாள்.
பொதுவாக வந்து அஷ்டமியே நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். நல்லது செய்யறதுக்கு ஒரு நல்ல விசேஷம் பண்ணணும்னு சொன்னால் அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் நிச்சயமாக பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் அந்த நாளிலே தான், அந்த தேய்பிரை அஷ்டமி நாளிலே இந்த பூசணிக்காயில் இலுப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைங்கோ. யாரண்ட? பைரவரண்டை ஏற்றி வச்சா உங்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடைக்கும். உங்களை எந்த விதமான அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறையான சக்திகள் என்பது தாக்காது அப்படிங்கிறதையும் சொல்றார். ஆக பைரவர் என்றாலே நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே நினைவில் வச்சுக்கணும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.